என்ன சுப்பையா? ம். ஐயா, நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் நடந்துருச்சுங்க ஐயா. பேசினபடி காசு கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு கஞ்சி ஆக்கி குடிப்போம். சுப்பையா, நான் எங்க போயிட போறேன்? காசு தானே, வாங்கிக்கலாம். இன்னும் எவ்வளவோ இருக்கு. இப்பவே உடனே காசு கேட்குறீங்க. நான் வீட்டுக்கு போறேன். ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்துச்சுன்னா நான் உடனே உங்களுக்கு காசு கொடுக்குறேன். சரியா? ஒண்ணுமே நடக்கல அப்படின்னா அப்புறம் நீங்க எதுவும் பண்ணலன்னு அர்த்தம். நான் எப்படி காசு கொடுக்குறது? ரோஜா, என்னம்மா, நீ போன காரியம் முடிஞ்சிச்சா நல்லபடியா? அப்பா, எனக்கு இந்த விஷயத்தில் விருப்பம் இல்லைனாலும் நம்ம கஷ்டப்படுறோமே அப்படின்னு தான்ப்பா நான் இதில் ஒத்துக்கிட்டேன். இந்த பாவத்தை நம்ம எங்கே போய் கழிக்க போகிறோன்னு தெரியலப்பா. ரோஜா, நமக்கு சோறு போடுற எச்சமா நிக்கிறாரு. அவருக்கு முன்னாடி என்ன பேசுற? இந்த மாதிரிலாம் பேசாத. ஐயா என்ன சொல்றாரோ அதைப்படிதான் நடந்துக்கணும். என்ன சுப்பையா? ஐயா, சொல்லுங்க ஐயா. உன் பொண்ணு என்ன நீதி நேர்மை நியாயம் தருமம்னு பேசிட்டு இருக்கா? இது வேலைக்கு ஆகாது. நாளைக்கு இவ என்னை மாட்டி விட மாட்டானே என்ன இருக்கு? ஐயோ ஐயா, அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது. நீங்களே ஏதாவது நினைச்சுக்காதீங்க ஐயா. அந்த மாதிரி நடக்க நான் விட மாட்டேன். அப்பா, அப்பா, இது போதும்ப்பா. இதோட நிறுத்திக்கலாம்ப்பா. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தடவை நான் தப்பு பண்ணிட்டேன். இதுக்கு மீறி என்னால் இதை பண்ண முடியாதுப்பா. வேண்டாப்பா. ரோஜா, எஜமான் முன்னாடி என்ன பேசிட்டு இருக்க? போவான்ட்டு வீட்டுக்கு போ வரேன். போதும் சுப்பையா, என்னை பாரு முதல்ல. ஐயா ஐயா ஐயா, இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க ஐயா. அது ஏதோ சின்ன பிள்ளை தெரியாம பேசிருச்சு. நான் பேசி எல்லாத்தையும் காரியத்தை சுமூகமா முடிச்சிருவேன் ஐயா. இங்க பாரு சுப்பையா, உன் பொண்ணு இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னான்னா நாளைக்கு உன் பொண்ணையும் உயிரோட பார்க்க முடியாது, நீயும் உயிரோட நடமுட முடியாது. என்னம்மா ரோஜா, நான் சொன்னது புரிஞ்சுச்சா? நான் சொல்ற மாதிரி நீ நடந்துக்கிற. இல்லைன்னா முதல்ல உன் கண் முன்னாடி கொப்பை சாவுவான். அடுத்து நீ துடிக்க துடிக்க சாவ. ஐயா ஐயா ஐயா, அப்படி பண்ணிடாதீங்க. உங்க வீட்டு உப்பு தின்னு வளர்ந்தேன் ஐயா. என்ன ஐயா, நீங்க சொன்ன மாதிரி என் பொண்ணு கண்டிப்பா நடந்துக்குவா ஐயா. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கய்யா. பேசினபடி நீங்க இப்போ கடைசியா பணத்தை கொடுத்தா போதும். எல்லாமே நடந்து முடியட்டும் ஐயா. நீங்க சொன்ன மாதிரி அந்த சொத்தெல்லாம் உங்க கைக்கு வர வரைக்கும் என் பொண்ணு நடிப்பா ஐயா. சத்தியம் ஐயா. ம், சொல்லாதீங்க, செய்யுங்க. இந்தா ரோஜா, உயிர் வேணுமா வேணாமா? வரேன். நீ வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. என்ன, அடுத்த வேளை கஞ்சி குடிக்கணுமா வேணாமா? ம். பா, இந்த மாதிரி கஞ்சி குடிக்கிறதுக்கு நான் பட்னியை கிடந்து சாகலாம்ப்பா. வேண்டாப்பா, வேண்டாப்பா. கணவன் மனைவியை பிரிக்கிறது பெரிய பாவம்ப்பா. ஏதோ நீங்க சொன்னீங்கன்னு தெரியாம பண்ணிட்டேன் பா. அவங்க கல்யாணம் ஆகி ஒரு மாசம் கூட ஆகலப்பா. வேண்டாப்பா, பிரிக்க வேணாப்பா. அப்பா, நான் சொல்றதை கேளுங்கப்பா. அப்பா, நாளைக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்து இதே நிலைமை வந்தா என்னப்பா பண்ணுவேன்? வாயை மூடு, அதிகமா பேசாத. போ வீட்டுக்கு. பா, வேண்டாம்ப்பா. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு வச்சுருக்காங்கப்பா. கணவன் மனைவிப்பா. ப்ளீஸ்ப்பா, அந்த பாவம் என்னதாப்பா வந்து சேரும்? அந்த மாதிரி பொழப்பு கஞ்சி நமக்கு வேண்டாப்பா. பட்னி கிடந்து செத்தாலும் சாகலாம்ப்பா. வேண்டாப்பா. பா, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம தாப்பா ஜெயிலுக்கு போவோம். வேண்டாப்பா, இப்போவே இதை விட்டுடலாம்ப்பா. வா வீட்டுக்கு முதல்ல. என்ன சிண்டு முடிஞ்சு இங்க உட்காந்துருக்க? ஏண்டி வீட்டுல வேலை இல்லையா? ஏண்டி இப்படி பொம்பளை எவ்வளவு ரோட்ல உட்காருவாளா? நான் இருக்கிறது இருக்கட்டும். இந்த மாதிரி ஆம்பளைங்க எவனாவது குடும்பத்தை கலைக்க அலையுவானா சொல்லுங்க? ஏய், ஏய், என்னடி வாய் நீளுது? என்ன திமுறா? வாடி வீட்டுக்கு. போ நிறுத்தியா. உன் தாலியை சுமந்துட்டு இருக்கிறத நினச்சி எனக்கு அசிங்கமாக இருக்கு. ஏயா, பெத்தாதான் பொண்ணாயா? நம்ம வீட்டில் தானே இருக்கா. அவள் கல்யாணம் பண்ணி ஒரு மாதம் கூட ஆகல. ஏயா, தாலி கயிறில் இருக்க மஞ்சள் கூட காயல. அதுக்குள்ளேயும் போயிட்டு ரெண்டுத்தையும் பிரிக்கணும்னு நினைக்கிறியே, நீ மனுஷனாயா நீ? அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லாத நம்ம அவங்க ஆய் அப்பனை சாவடிச்சு போட்டு அவன் நிலையில உட்காந்து சோறு தின்னுட்டு இருக்க மனுஷன் நீ. உன் கூட இத்தனை நாள் சேர்ந்து நான் பாவம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அந்த பிள்ளைய பெத்தாதான் பிள்ளையா நம்ம வீட்டுல வளர்ந்துட்டா. எனக்கும் பொம்பளை பிள்ளை இல்லை, அவளை பொம்பளை பிள்ளையா நினைச்சுக்கிட்டு நானே இப்போ போயிட்டு இருக்கிறேன் அனுசரிச்சு. உனக்கு என்ன கேடு? ஏய், சும்மா நிறுத்தியா. ஏங்கிற நீ மட்டும் மகாவோட ஆய் அப்பனை சாவடிச்சது அவளுக்கு தெரிஞ்சுடாச்சுக்க, இன்னைக்கு நீ உசுரோட ஊருக்குள்ள சுத்த முடியாது. என்னடி மிரட்டுறியா? நாயாயா உன்னே மிரட்டுறேன், எச்சரிக்கிறேன். இதுவே லாஸ்டா இருக்கட்டும். இங்க பாரு, நம்ம என்ன பாவம் பண்ணமோ தெரியல. ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு கல்யாணம் ஆகல. நம்ம வகுத்துல பொம்பளை பிள்ளையும் இல்லை, ஒரே ஒரு பிள்ளை தான். இங்க பாரு, பார்த்து சேர்த்து வச்சுன்னா நம்ம பிள்ளை தலையில தான் வந்து விடியும். ஒழுங்கா இருந்துக்க, அவ்வளவுதான். இல்லனா என்னடி பண்ணுவ? இல்லைன்னா மகாலட்சுமி பார்த்து எல்லாம் உண்மை நானே சொல்லிடுவேன் இப்போ வீட்டுக்கு போயிட்டு. ஏய், நடி நினைச்சிட்டு இருக்க? நினைக்கிறதுக்கு நான் ஒன்றும் ஒன்ன மாதிரி கீழ்த்தனமா போயிடலையா. ஏதோ வஞ்சகம் பண்ணுவேன் தான்.
எடுத்து ஒளிச்சு வச்சு அது அப்போ. இப்போ நான் அப்படி பண்றதில்ல. அதெல்லாம் உன் கூட சேர்ந்து சேர்ந்து பண்ணிட்டேன் புத்தி மெழுங்கி. நீ என்ன பண்ணனு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? ஏய், நான் என்னடி பண்ணேன்? என்ன பண்ணியா? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காத. நீயே நம்ம தோட்டத்தில் வேலை செய்யறானே சுப்பையா, சுப்பையாட்டையும் அவன் மவக்கிட்டையும் பேசிட்டு தான் நான் பார்த்தேன். மரத்தடியில் நின்று பேசிட்டு இருந்ததை நான் கண்ணால் பார்த்தேன். இங்கே பாரு, இந்த விஷயம் மகாவுக்கு தெரியும்னு நினச்ச நீ உயிரோடு இருக்க மாட்டேன். ஏயா, உனக்கு கட்டின பொண்டாட்டியை விட பிள்ளைங்க தலையில விடுகிற பாவத்தை விட உனக்கு சொத்து தான் முக்கியமா? சொல்லியா? ஆமாண்டி, சொத்து தாண்டி முக்கியம் எனக்கு. போடி, நீ எனக்கு முக்கியம் இல்லை. அட பாவி மனுஷா, அங்கே பாரு. உன் தாலியை சுமந்துட்டு இருக்கிற அவசியம் எனக்கு இல்லை. நீ எனக்கு புருஷனாகவும் இருக்க வேணாம். நான் செத்தாலும் சரி, நான் போய் இப்போவே மகாலட்சுமியை பார்த்து எல்லாம் உண்மையை சொல்ல போகிறேன். நீ செத்தா சாவுடி. ஆனால் அதுக்கு முன்னாடி நீ பெற்று வச்சிருக்கே ஒரு புள்ள, அவனை முதல்ல கொள்ளுவேன். அட பாவி மனுஷா, உனக்கு போய் புள்ள பெத்தேன் பாரு. ஏண்டா உனக்கு நகை பணம் இந்த சொத்து பத்து இதான் முக்கியமாடா? இந்த பிள்ளைங்களை விட உனக்கு சொத்து முக்கியமா? என் பிள்ளைய கொல்லுன்னு நினைச்சியாடா? ஏண்டா அது உன் பிள்ளை தானடா, அவனுக்காக தானடா அந்த சொத்து சேர்க்கிறேன்னு கடைசி காலத்துல நீயே வச்சு ஆள போறியாடா? எதுக்குடா இது? நீலாம் ஒரு புருஷனாடா? நாசமா போனவனே, கடவுள் தாண்டா உனக்கு கூலி கொடுக்கும். நாசமா போனவனே, என் பிள்ளைய ஒன்றும் பண்ணிடாதடா. ஏய், சும்மா ஒப்பாரி வைக்காம ஊட்ட பார்த்த போடி. அட பாவி நாதாரி பயலே, நீ எல்லாம் ஒரு தாய் மாமனாடா? ஏண்டா உன் புள்ளையே சாவடிக்கணும்னு நினைச்சிட்டியா மாமா? மாமா, இதுக்கப்புறம் நான் உன்னை விட மாட்டேன் மாமா. இனிமேதான் நான் உன்னை பழி வாங்க போறேன் மாமா. ஏண்டா சின்ன வயசுல இருந்த மாமா 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 மாமான்னு சொல்லி வச்சுட்டு என் மாமன் வாழ்க்கையை கெடுக்க நினைச்சியாடா? என் மாமனுக்கு நான் இருக்கேன்டா. இரு, என் மாமன்ட்ட இப்பவே எல்லா உண்மையை சொல்லி என் மாமனும் நானும் தாலி கட்டிட்டு வரோம். இங்க பாடுறா, சொத்து தான் உனக்கு முக்கியமா? அதனாலதான் என் மாமனை என்னை ஒண்ணு சேர்க்கலையா நீ? நான் கூட உன் பிள்ளை மேல ரொம்ப பாசமா இருக்குன்னு நினைச்சனே. நான் தான் தப்பா எடுத்துட்டேன். இருக்கட்டும் இருக்கட்டும், நீ வந்து அந்த மகாவோட சொத்துக்கு ஆசைப்படுற. நான் இனிமே உன்னை சும்மா விடுறதா இல்லை. இந்த ஊரை ஆளணும். இந்த ஊரில் நான் தான் தலைவர்னு பேர் எடுக்கணும். இந்த ஊரில் நான் தான் பணக்காரன்னு பேர் வாங்கணும். எனக்கு அதுதான் முக்கியம். அதுக்கு இடையில கட்டின மனைவியாவது பெத்த புள்ளையாவது எனக்கு ஆஸ்தி அந்தஸ்து தான் முக்கியம். உன் அஸ்தியை கரைக்காம நான் விட மாட்டேன் மாமா. நான் என்னத்துக்கு இருக்கேன்? இருடி இரு. ஏன் ஐத்த பாவம் போலையே, இது கூட என்னமா தான் இத்தனை நாள் காலம் தெளிச்சோ. ஐத்த, ஐயோ பாவம், என் ஐத்தியை போயிட்டு பார்த்து பேசணும். இரு மாமே, உனக்கு இருக்கு மாமே, இரு. ஐயா, குண்டூசி வேற வராளே, இவளுக்கு தெரிஞ்ச நம்ம குடும்பமான போயிடும். என் மாமன் இறந்தா பைத்தியக்காரன் நடிக்கிறானா? என் ஐத்தக்காரி பாரு, அழுதுகிட்டே வந்து ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்குது. இந்த இங்க வாத்த, இந்த வாரம் இரு நானே. ஏ குண்டூசி, என்னடி இந்த பக்கம்? ஏண்டி கொஞ்சமாவது வீட்டுல அடங்கி உடங்கி உட்காரியா? ஊரே சுத்திக்கிட்டு இருப்பியாட்டுக்கு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு. ஏத்த, நான் ரவுண்ட் அடிக்கிறதுக்கட்டும், எங்கிட்டு போயிட்டு இந்தமா வார அதை சொல்லு முதல்ல. கடையில் இதுக்கு போனேன்டி காய்கறி வாங்க, அதான் பை எடுத்து வர மறந்துட்டேன். அதான் வீட்டில் போயிட்டு பை எடுக்கலான்னு வரேன். ஏத்த, இப்பதான் பார்த்தேன் ஏதோ அழுதுகிட்டு வந்த மாதிரி இருக்குது. ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறேன். ஏத்த, என்கிட்ட மறைக்கணுமா? எத்தியோ இல்லடி ஏண்டிய குண்டூசி. சரி வா, ரெண்டு பேருமே கடைக்கு போகலாம். பைய கவர் பை வாங்கிக்கலாம் வா. போது நிறுத்துட்ட. ஏத்த, பேச்சு மாத்தாத. என்னத்த, நீ மாமா கிட்ட பஸ் ஸ்டாப்ல பேசிட்டு இருந்தா நான் பார்த்தேன். என்னத்த, மாமா இவ்வளவு கேவலமா இருக்காரு? ஏத்த, ஏண்டி மாமன் பேசுனது கேட்டுப்பிட்டியாடி? மயிறு மாமே, மாமனா மாமே? அவன் எனக்கு மாமன் இல்லை, உன் புருஷனே சொல்லு. மாமனை சொல்லிக்க நான் ஒன்றும் பெருமைப்படல. என்னன்னு கேட்டேன்னு எனக்கு தெரியல ஆயா. அங்க போய் மகாலட்சுமிட்ட எதுவும் சொல்லிடாத, அவ தாங்கிக்க மாட்டா. என்னத்த, எத்த நீ என்கிட்ட முழுசா சொல்லு ஐத்த, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். உன் அம்மாவும் உன் தாய் மாமனும் சேர்ந்து தாண்டி மகாலட்சுமியோட அம்மா அப்பாவை கொண்டாங்க. அத்தை, ஆமாண்டி, சத்தம் போடாம கேளுடி. யார்கிட்டையும் இந்த விஷயம் சொல்லிடாதடி. குண்டூசி, நீ என் மருமவ, என் மக, அதை நினைச்சுதான் விட்டு சொல்றேன். உங்க அப்பனும் உங்க மாமா உங்க அம்மா 3 பேரும் சேர்ந்து கொண்டுபிட்டு சொத்துக்கோசரம் மகாவை தூக்கி வளர்க்குற மாதிரி வளர்த்தாங்க. நான் கூட ஆரம்பத்துல சொத்து வருதுன்னு பேராசைப்பட்டுட்டேன். ஆனா அந்த அளவுக்கு நான் ஒன்றும் கொடுமைப்படுத்தல. ஆனாலும் உங்க மாமாவும் உங்க அம்மாவும் நல்லவங்களாம் கிடையாதுடி. சொத்துக்கோசரம் ஒரு பிள்ளை தாய் தகப்பனா இழந்து நிக்கணுமா? ஐயா ஐத்தா, என் மாமனை நானே கொண்டு போட்டு போல இருக்கா? எத்தா, இந்த மனுஷன் கூட எப்படி தானே இருந்தா? எத்தா, இப்பவே போயிட்டு எங்க ஆய் அப்பனா நான் என்னன்னு கேட்டு வர இருக்கேன். வேணாண்டி, உங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் நல்லபடியா முடிகிற வரைக்கும் இந்த விஷயத்த வெளியில சொல்லாதம்மா. அப்புறம்
உங்க மாமனும் செயலுக்கு போயிடுவான், உங்க அம்மா எல்லாரும் போயிடுவாங்க. நீ மட்டும் இருந்து என்னம்மா பண்ணுவ? அந்த நீ இருக்க, உன் மாவன் இருக்கான். ஏத்தா இவ்வளோலாம் உடுத்த உன் மாவனை ஏன் கொள்ளணுன்ட்டு உன் புருஷன் பேசிட்டு இருந்தா நான் கேட்டேன் ஆயிட்ட. நான் இதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டேன் ஆயிட்ட. எனக்கு என் மாமா தான் உசுருன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. என் மாமனுக்கு எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்காது காரணம் இதோ. நான் போயிட்டு இன்னைக்கு 2ல் 1 பார்க்க மாட மாட்டேன். ஒன்ன மாதிரிலாம் என்னால் பொறுமையாக இருக்க முடியாதா. போயிட்டா குண்டுசி வேணாண்டி. ஏத்தா ஐத்தா என்ன தனியே என்ன வீணா பண்ணியிருக்காத்த மக யார்த்த என்னோட சின்ன பிள்ளைத்த அவ கல்யாணம் பண்ணிட்டான்னு கோவப்பட்டேனாத்த. ஆனா என்னோட சின்ன பிள்ளைன்ட்டு அவளே கட்டிக்கிட்டா எனக்கு கல்யாணம் அவளோட தாத்தி நான் கோவப்பட்டேன். ஆனா பாரு ஐத்த அவ அம்மா அப்பாவை இறக்கணுமாத்தா. இது எந்த விதத்துல நியாயம்? அவ அம்மா அப்பாவைய கொண்டு விட்டு அவ வீட்லயே சொத்துலயே வாழ்ந்துக்கிட்டு வயிற்ற வளர்த்துக்கிட்டு இருக்கீங்களே என்னத்த இது? எத்த இது கடவுளுக்கு பொறுக்குமாத்தா அடுக்குமாத்தா? எத்த நீங்க பண்ற பாவம் நாளைக்கு உங்க பிள்ளைய நான் கட்டிட்டா என்னை தான் வந்து சேரும். அப்ப என் வயசுல எப்படித்தான் புழு பூச்சி உண்டாகும் சொல்லுத்த. ஏய்த்தா எல்லாத்தையும் கொடுத்த என் பண்ண எனக்கு என் மாமனுக்கும் கல்யாணம் அவளுத்த. உங்க 2 பேரையும் நானும் உன் புருஷனையும் ஒன்னையும் போட்டு தள்ளிட்டு என் புருஷனை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டேன் சொல்லுத்த. உங்க பிள்ளை கல்யாணத்தை உங்களுக்கு பார்க்கணும் ஆசை இருக்குல்ல. அதே மாதிரி மகாலட்சுமி அம்மாவையும் அப்பாவையும் சாவடிச்சு விட்டீங்களே என்னத்த இப்படி? தப்பு தாண்டி குண்டூசி, நான் என்னடி பண்ணுவேன்? எல்லாமே உன் மாமி பண்ண வேலை தான். இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லடி. அது சரி ஏய்த்தா தப்பு பண்ணாடா விட கூட இருந்து அதை மறைச்சு வச்சுட்டு இத்தனை வருஷம் அந்த ஆளு கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கே உனக்கு தான் தண்டனை அதிகம். என்ன குண்டுசி என்ன இப்படி பயமுடுத்துற? வேணாண்டி சொல்றது கேளுடி. சித்தா உடுத்த ஐத்தா நான் நின்று மகாவுக்கு துணையா இருந்து பாத்துக்கிறேன். நான் விஷயத்தை வெளியில சொல்ல மாட்டேன். நீ பத்திரமா வீட்டுக்கு போ, நான் என் வீட்டுக்கு போறேன். குண்டுசி ரொம்ப நன்றிடி. நாளைக்கு மறுநாள் வீட்டுக்கு வா. அது சரி நான் இன்னைக்கு சாயந்தரமே வருவேன் மாமனை பாக்குறதுக்கு. நீ வீட்டுக்கு போ, நான் போறேன் பாய். இந்த கொலகார குடும்பத்துல பார்க்கப்படணும்னு எனக்கு தலையில தட்டுக்கு. அத்தை அத்தை நீங்க எங்க இருக்கீங்க? மகா வந்துட்டியாம்மா? அம்மா நான் இங்கே பாரு ஹாலில் உட்காந்துருக்கேன். அங்கே இருங்க வரேன். அத்தை இங்கதான் இருக்கீங்களா? எனக்கு இப்ப ஒரு உண்மை தெரிஞ்சவன அத்தை. என்னம்மா கோவமா பேசுற? இந்த மாதிரி நீ கோவமா பேச மாட்டிய. என்னய்யா என்னாச்சு? அத்தை உங்க பையன் என்னம்மா? உங்க பையனை ஒழுக்கமா தான் வளர்த்துருக்கீங்களா? சொல்லுங்க அத்தை எப்படி வளர்த்தீங்க? மகா என்னம்மா இப்படி பேசுற? நீ கட்டிக்கிட்டில்லம்மா, உனக்கு நம்பிக்கை இல்லையா என் புள்ள மேல? ஏம்மா அப்படி கேட்குற? ஆமாத்த இன்னைக்கு நானும் உங்க பையனும் போன இடத்துல ஒருத்தி உங்க பையனோட முதல் மனைவியா பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்து நிக்கிறாத்த. மகா நீ என் பிள்ளைய பத்தி எது வேணா சொல்லு, ஆனா இந்த விஷயம் சொன்னீங்கன்னா நான் நம்ப மாட்டேன். ஆமாத்த உங்களுக்கு எல்லாமே தெரியும் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சீங்களா இல்ல உங்களுக்கு தெரிஞ்சு என்கிட்ட மறைச்சிட்டீங்களா? என்னம்மா பேசுற? என் பிள்ளைக்கு அந்த மாதிரி பழக்கம்லாம் ஒன்றும் இல்லைம்மா. முதல்ல ஒன்றை தான் கட்டிக்கிட்டான். நீ தான் என் மருமவ. இதுதானேம்மா இப்படி தானேம்மா அவனை நம்பி தானேம்மா நீ தாலி கட்டிக்கிட்ட. என்னம்மா நீ இப்போ வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? அத்தை உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா நாளைக்கு வாங்க அந்த பொண்ணுகிட்டே நான் உங்களை கூட்டிட்டு போறேன். அந்த பொண்ணு சொன்னா நீங்க நம்புவீங்களா அத்தை? நிச்சயமா நான் நம்புறேன். அத்தை அந்த பொண்ணு உங்க பையனுக்கு தான் பொண்டாட்டி அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? என் பையன் நானும் என் பொண்ணு 3 பேரும் இந்த ஊட்ட விட்டு போயிடுறேம்மா. நாளைக்கு பார்க்கலாம் அத்தை. ரொம்ப நல்லது. சம்மந்தி சித்தி விடுங்க அவங்கள. என்னம்மா மாமியார்ட்ட இப்படிதான் பேசுறியா? சித்தி தப்பா எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க சித்தி. நான் காரணம் இல்லாம பேசல. அம்மா எனக்கு எல்லாம் தெரியுதுமா. வேணா சாயி கேப்பா பிச்சை கேட்டு எதுவும் பண்ணாதம்மா. சித்தி ப்ளீஸ் என்ன விடுங்க தனியா. இதுக்கெல்லாம் காரணம் என் புருஷன். அத்தை கிட்ட வேற மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டோம். ஆனா நான் என்ன பண்ணுவேன்? என் இடத்துல வேற யாராவது ஒரு பொண்ணு இருந்தா கண்டிப்பா அவங்களை எல்லாரும் வீட்டை விட்டு விரட்டியிருப்பாங்க. ஆனா நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. அவர் பண்ண தப்புக்கு ஒண்ணுமே அறியாத இவங்க என்ன பாவம் செஞ்சாங்க? அவளும் சின்ன பொண்ணு, அத்தையும் பாவம், கணவர் இல்லை. ஆனா என் புருஷன் எனக்கே தெரியாம நான் தான் 2ஆவதா வந்தவ. ஏற்கனவே ஒரு மனைவி வச்சுக்கிட்டு எப்படி கூச்சமே இல்லாம என் கழுத்துல வந்து தாலி கட்டியிருக்காரு. அவளையும் ஏமாத்துறாரு, என்னையும் ஏமாத்திருக்காரு. கண்டிப்பா அவருக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். அவர் இந்த வீட்டுக்கே வரக்கூடாது. இதுல எங்க சித்திக்கோ சித்தப்பாக்கோ தெரிஞ்சா எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு அசிங்கம். யாராவது மதிப்பாங்களா? சொல்லுங்க சித்தி. ஏமா இந்த மாதிரி உட்கார்ந்துருக்குற? என்னம்மா ஆச்சு? சித்தி யார்கிட்டயும் சொல்லாதீங்க சித்தி.
வேணாம் சித்தி, நான் எதுவும் சொல்ல விரும்பல. அம்மாடி அம்மாடி, நீ மாப்பிள்ளை தப்பா நினைக்காதம்மா, எல்லாம் எனக்கு தெரியுமா. மாப்பிள்ளை ரொம்ப தங்கமான பையன், யாரோ இதுல ஏதோ சதி பண்றாங்க. நீ ஏமா முட்டாள்தனமா மாப்பிள்ளை போய் கோச்சிக்கிட்டு, அது மட்டும் இல்லாம உங்க அத்தை பாவம்மா, அவங்கள்ட்ட மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கியே. சித்தி, என் இடத்துல வேற யாராவது இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சித்தி. மகா, எனக்கு புரியுது சாமி, நான் என்ன பண்ணட்டும்? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், மாப்பிள்ள ரொம்ப நல்ல பையன். சந்தேகப்பட்ட வாழ்க்கை அனாவசியமா இழந்துடாதம்மா. என்ன சித்தி? ஏன் சித்தி இப்படி அவருக்கு கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்றீங்க? அவர் தப்பு பண்ணிருக்காரு சித்தி. அம்மாடி, அந்த காலத்துல ஒவ்வொருத்தரும் 4-5 பொண்டாட்டி வச்சுக்கிட்டு குடும்பம் பண்ணலையா? இது ஒரு விஷயமா? ஏம்மா ஏம்மா அப்படி மாப்பிள்ளை தண்டிக்கிற? என்ன சித்தி அவரு? புரியல. 2-3 பொண்டாட்டினா உங்களுக்கு எப்படி விஷயம் தெரியும்? ஐயோ, வாய் திறந்து உளறிப்புட்டேன். அந்த மனுஷனை இப்ப நான் காட்டி கொடுக்கறதா இல்ல இவளுக்கு உண்மையா இருக்கிறதா ஒன்னும் புரியல. சித்தி, உங்களை தான் கேக்குறேன். இப்ப என்ன சொன்னீங்க சொல்லுங்க. மகா, எல்லாம் அந்த காலத்துல நடக்கத்தான் செய்யும். புருஷன் முன்னாடிக்குள்ள சந்தேகம் சண்டை அப்படின்னா வேற என்ன காரணமா இருக்க முடியும்? அதான் சொன்னேன். ஏ ஆயிட்டா, வாடியை கொண்டு சே, கொஞ்சம் விலகிக்கிட்டு வா ஆயிட்டா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அக்கா. இருந்தாலும் நீ என்ன ஆத்தனா செல்லமுக்கியாம கல்யாணம் பண்ணிக்கிட்ட? என்ன அன்னைக்கு ஒன்று எனக்கு பிடிக்காதான். ஆனா ஏன் அப்படின்னா நீ வந்து எப்படி சொல்றது, என்கிட்ட பேச மாட்டேன், அதனால உன்னை எனக்கு பிடிக்காது. ஆனா உன் மேல எனக்கு பாசமா இருக்கு தெரியுமா? நீ என் புருஷனுக்கு கூட பொறுக்காட்டியும் நீ அவருக்கு தங்கச்சி மலடி. எனக்கு எப்படி அவங்க மாமா தாலி கட்டினாலும் புருஷன் சொல்றேன், அந்த மாதிரி நீ எனக்கு நாக்கா இல்லையா? உன் வாழ்க்கை எனக்கு அக்கா இல்லையா? இங்க பாரு, நீங்க என்கிட்ட பேச மாட்டீங்கன்ட்டு தான் நானும் உங்ககிட்ட பேசலக்கா. அதுவும் சரிப்பா, நான் ஒரு கூறுகிட்ட சரி எல்லாத்து பேச்சும் கேட்டுட்டு உன்ட்ட பேசாம இருந்துட்டேன். எங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு. சரி விடு, நீ நல்லா இருக்கியா? நான் உன்ட்ட சொல்றேன், இந்த மூஞ்சி முறையை தூக்கி வச்சுட்டு அழுவாத சரியா? இங்க பாரு, உன் புருஷன் ரொம்ப தங்கமான பையன்னு நான் கேள்விப்பட்டேன். நீ சும்மா சந்தைக்கு விட்டுட்டு அலையாதடி. இல்லக்கா, நான் சித்திக்கிட்டே சொல்லாத ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன். நானும் அவரும் சும்மா பார்க் போனோம்க்கா. அங்கே ஒரு பொண்ணு வந்து பேரு ரோஜாவா. அந்த பொண்ணு அவர் ஏற்கனவே கல்யாணம் பண்ண பொண்ணாக்கா. நான் தான் 2வது மனைவியா. ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. இதுக்கப்புறம் நான் என்ன பண்றதுனே தெரியல. இருந்தும் கல்யாணம் பண்ணி இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு அமையும். அப்போ உன் புருஷன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையாக்கும்? இங்க பாரு மகாலட்சுமி, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, நல்லா படிச்சவ, நானா 8ஆம் கிளாஸ் கூட தாண்டாதவ. நான் உனக்கு புத்தி மதிச்சணும்னு அவசியம் இல்லை. உன் புருஷன் நல்லவன். புருஷன் நல்லவனா கேட்டவனா, முதல்ல புருஷன் மேல நம்பிக்கை வைக்கணும். புரியுதா?